சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மகர ராசி ராவணனோட கடைசி தம்பியான நேர்மையாளன் விபீஷ்ணர் பிறந்த ராசி இந்த மகர ராசி. இதனாலேயே என்னவோ மகர ராசியில பிறந்தவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க. பகட்டான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமா குறைகளையும் நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க, நிலம் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அதனால நம்மளும் வாங்கணும் அப்படின்னு இவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கைய இவங்க ரொம்ப சிம்பிளா வாழ்வாங்க. குறிப்பா இவங்க எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருந்தாலும் சரி அதை வெளியே காட்டிக்காம ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கைய வாழ்வாங்க. அதே போல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி அல்லது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில முன்னேறி வராங்க அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ராசி மகர ராசியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அளவு கடந்து எல்லாரையும் நேசிப்பாங்க மகர ராசிக்காரங்க. அதே போல குறைகளையும் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்களா மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. குறிப்பா இவங்களுக்கு ஒருத்தரை புடிச்சு போச்சு அப்படின்னா அவங்க கிட்ட என்ன குறைகள் இருந்தாலும் சரி அவங்கள மனப்பூர்வமா நேசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பக்கத்து வீட்டுக்காரனோ இல்ல சொந்தக்காரனோ சதா சர்வகாலமும் இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு மகர ராசிக்காரங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா ஜென்ம விரோதியாவே இருந்தாலும் அவங்க ஒரு உதவி அப்படின்னு மகர ராசிக்காரங்க கிட்ட கேட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க மனப்பூர்வமா அவங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. இதனாலேயே பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் ரொம்ப குறைவாதான் இருப்பாங்க. ஆனா நண்பர்கள் ரொம்ப அதிக அளவுல இருப்பாங்க. அதுலயும் குறிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு உங்களை பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை கண்டுக்காம உங்களை மனப்பூர்வமா நேசிப்பாங்க. இதனாலேயே இவங்க வீண் சண்டைகளுக்கும் போக மாட்டாங்க. மற்றவங்களோட மனசு நோகிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க. அதே நேரம் இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது பிறப்புல இருந்தே ரொம்ப அதிக அளவுல இருக்கும். எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரம் இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்களை பார்த்து ஒருத்தர் ஒன்னால அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. இதனாலேயே மகர ராசிக்காரங்க கிட்ட எவ்வளவு கஷ்டமான வேலைகளை ஒப்படைச்சாலும் கடைசி வரைக்கும் போராடி அந்த வேலைகளை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருவாங்க. மகர ராசிக்காரங்களோட இந்த பிடிவாத குணத்தால அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப சீக்கிரமாவே நல்ல பேரை வாங்கிடுவாங்க. அதே போல இவங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி தான் செய்யக்கூடிய வேலையை அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. சும்மா ஏனோ தானோன்னு இவங்க வேலை செய்யவே மாட்டாங்க. இவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கம் கண்டிப்பா இருக்கும். இதனாலேயே வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே நேரம் இவங்க கூட வேலை பார்க்கறவங்க இவங்களோட வளர்ச்சி பிடிக்காம ஒரு சில நெருக்கடிகளை தொடர்ச்சியா வேலை பார்க்கிற இடங்கள்ல ஏற்படுத்திக்கிட்டே வருவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்க மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பத்தி யோசிக்காம அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை பத்தி மட்டுமே யோசிச்சு அளவில்லாத அன்பு காட்டுறவங்களா இருப்பாங்க. இப்படி எதிரியையும் நேசிக்கிற மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை சமீப காலமா போராட்டங்கள் நிறைஞ்சதா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா பாத சனியோட ஆதிக்கத்தால மகர ராசிக்காரங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல்களையும் நிறைய நெருக்கடிகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. போதா குறைக்கு சமீப காலமா நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சுட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா தங்களோட நிம்மதியை முழுமையா இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகள் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த மார்கழி மாசத்துல உங்க ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. இந்த அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ச்சியான விரய செலவுகளை இந்த மார்கழி மாசத்துல கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பா சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறதால சகோதரர்கள் மூலமா ஒரு சில விரய செலவுகள் ஏற்படுறது, சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விரய செலவுகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். அதே நேரம் நெருப்பு கிரகமான சூரிய பகவானும் விரயஸ்தானத்துல இருக்கிறதால உங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, தந்தை வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமா விரய செலவுகளை சந்திக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சூரிய பகவான் ஏற்படுத்துவார். அதே நேரம் விரயஸ்தானத்துல இருக்கிற புதன் பகவான் தொடர்ச்சியான அலைச்சல்களை மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த போறார்.
அதுலயும் முக்கியமா இந்த மார்கழி மாதம் முழுக்கவே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறது, கோயில் குளங்களுக்கு போறது, வெளியூர்களுக்கு போறது, இந்த மாதிரியான தொடர் அலைச்சல்களை மகர ராசிக்காரங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது கூடவே நெருப்பு கிரகமான சூரிய பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறதால நெருப்பு சம்பந்தமான பொருட்களை கையாளும் போது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. குறிப்பா மகர ராசியில பிறந்த பெண்கள் சமையல் அறையில ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதே போல விரயஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் ஒரு சில ரத்த காயங்களையும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்துவார். அப்படிங்கறதால வாகனங்கள்ல பயணம் பண்ணும் போது மகர ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதுலயும் குறிப்பா இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்திடுங்க. அடுத்ததா இந்த மார்கழி மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். சனி பகவானோட இந்த வக்ர நிவர்த்தி மகர ராசிக்காரங்களோட மனசுல ஒரு தெளிவையும் தைரியத்தையும் ஏற்படுத்தினாலும் குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் ஒரு சில சிக்கல்களையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். குறிப்பா கண் சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள், அஜீரண கோளாறுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த மார்கழி மாசத்துல மகர ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த பாத சனி ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல செய்யாத தப்புக்கு உங்க மேல பழி வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. இதனால இந்த மார்கழி மாசத்துல உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசி அன்பர்கள் ஒரு சில நெருக்கடிகளையும் மன அழுத்தங்களையும் சந்திக்க வேண்டியது வரலாம். அதே நேரம் ராகு பகவான் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. இது கூடவே ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை பிடிக்காம வேற வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த மார்கழி மாசத்துல சிறப்பான இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. அடுத்ததா குரு பகவான் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால தாயோட ஆதரவும் தாய்வழி சொந்தங்களோட ஆதரவும் ரொம்ப சிறப்பான முறையில கிடைக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் சுகஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் பாத சனியோட நேரடி பார்வையில இருக்கிறதால திருமணம் மாதிரியான சுப காரியங்களை பேசி முடிக்கிறதுல ஒரு சில தடைகளை குரு பகவான் ஏற்படுத்துவார். இதனால மகர ராசி அன்பர்கள் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. அடுத்ததா சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றங்களையும் ஓரளவுக்கு நிலையான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் விரயஸ்தானத்துல சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதால எவ்வளவு பணம் உங்க கைகளுக்கு வந்தாலும் அதுல 1 ரூபாயை கூட உங்களால சேமிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா வரவுக்கு சமமான செலவுகள் இந்த மார்கழி மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். இது கூடவே உங்களோட வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில பண உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த மார்கழி 9ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற துலா ராசியில இருந்து பயிற்சியாகி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியில சஞ்சாரம் பண்ற காரணத்தால கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் முழுமையா குறையக்கூடிய காலகட்டமா இந்த மார்கழி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே நேரம் கேது பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறமா தான் உங்களால வெற்றிகளை அடைய முடியும். இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம் அப்படின்னு இறங்குற காரியங்கள்ல கூட ரொம்ப பெரிய இழுபறிகளை கேது பகவான் ஏற்படுத்துவார். ஆக மொத்தத்துல இந்த மார்கழி மாசத்துல மகர ராசி அன்பர்கள் ஒரு சில நெருக்கடிகளையும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் கண்டிப்பா சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.